ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் கடந்து வருவோம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதினதான நிருபம். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 315வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருக்கு மகிமை. டாக்டர் ஒருவர் கூட எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை உயர்த்துவார். And he will lift you up. He will lift you up. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் தடைபட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வேத பகுதியில் 3 காரியங்களை, இந்த வேத பகுதியை 3 பகுதியாக பிரித்து நாம் சுருக்கமாக இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக தாழ்மைப்படுங்கள். இரண்டாவதாக தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். மூன்றாவதாக அவர் உங்களை உயர்த்துவார். ஆங்கிலத்தில் இப்படி நாம் பார்க்க முடியும், humble yourself in the sight of the Lord and he will lift you up. முதலாவது நாம் பார்க்க வேண்டியதான காரியம் என்னவென்று சொன்னால், humble yourself. Humble yourself. Humbleness. இரண்டாவது, in the sight of the Lord, not in our sight or not other sight. In the sight of the Lord, ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். மூன்றாவதாக, he will lift you up. தேவன் உங்களை உயர்த்துவார். இப்ப தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். அது எல்லாரும் எதிர்பார்க்கிறதான ஒன்று. இந்த மாதத்தில் எப்படியாவது நம்ம இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த காரியத்தில் உயர்வை அடைய வேண்டும், இந்த காரியத்தில் நாம் எதிர்பார்க்கிறதான காரியம் நமக்கு வாய்க்க வேண்டும். அன்பானவர்களே, யாக்கோபு நிருபக்காரன் அவர் சொல்லும் போது அவர் ஒரு காரியத்தை 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை, உங்களுக்கு வாய்க்கவில்லை, உங்களுக்கு நடக்கவில்லை, உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போ ஒரு காரியத்தை நாம் அடைகிறதற்காக என்னவெல்லாம் செய்கிறோம், அதுதான் யாக்கோபு நிருபக்காரன் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, இதைதான் 10வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, இந்த வசனங்கள்ல இதுக்கு முந்தின பகுதிகளில் நிறைய காரியங்கள் நம்மை குறித்து இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார்.
எல்லாத்தையும் சுருக்கமா ஒன்றுபடுத்தி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க. இங்க நம்ம என்னென்னலாம் செய்யறோம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நீங்கள் ஈச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு காரியத்தை நம்ம எந்த நோக்கத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்? ஒரு உயர்வு நமக்கு வேணும். அந்த உயர்வை அடைகிறதற்கு நம்ம என்னமெல்லாம் செய்யறோம்? முதல்ல நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா, எப்படியாவது நாம இந்த இடத்தை அடையணும். ஆண்டவர் கொடுக்கிறது வேற, நாம அடையிறது வேற. அங்கதான் பாவம் உண்டாகுது. நீங்கள் ஈச்சித்தோம். அன்பானவர்களே, நமக்கு நமக்கு அங்க நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. இங்க யாக்கோபு நிருபக்காரன் எழுதும்போது எழுதுறாரு, இதை அடையிறதுக்கு ஈச்சித்தம் கிடைக்கல. ஒரு காரியத்தை நீங்க விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, அடையணும்னு நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கல. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? கொலை செய்யறதுக்கு ஆயத்தமாயிடுறீங்க. இன்னைக்கு நிறைய கொலை கூட நடக்குது. சில வாலி பசங்க சில பொண்ணுகளை விரும்புறானுங்க, ஆனா அந்த பொண்ணுங்க அதை அவனுங்களை விரும்புறது இல்லை. உடனே அதுக்காக அவன் என்ன செய்யறான்? ஆசிட வாங்கி மூஞ்சில ஊத்துறான், கத்தி எடுத்து குத்தி கொலை பண்றான், ஜெயிலில் போறதுக்கு ரெடி ஆகுறான். கொலை செய்தும் அடுத்தவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பொறாமையுள்ளவர்களாக இருந்தும். பொறாமை. நமக்கு கிடைக்கல அவன் மட்டும் அனுபவிக்கான், நமக்கு கிடைக்கல அவன் மட்டும் மேல போறான், நமக்கு கிடைக்கல அவன் மட்டும் நல்லா இருக்கான். பொறாமை. பொறாமையுடையவர்களா இருந்தும் இங்க என்ன செய்யறாங்க? அடையக்கூடாமற் போகிறார்கள். கொலை பண்ணாலும் சரி, பொறாமப்பட்டாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, யுத்தம் பண்ணினாலும் சரி, அது உங்களுக்கு கிடைக்க போகுதா? நிச்சயமா கிடைக்கும். இதனால பல நஷ்டங்களையும் நஷ்டத்தின் மேல கஷ்டங்களையும் தான் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க போறமே ஒழிய அந்த காரியத்தை நாம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அந்த உயர்வையோ மேன்மையோ நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்த பகுதியில் அதே இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க, ஆனா என்ன பண்றது இல்ல? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன செய்கிறது இல்ல? சித்திக்கிறது இல்ல. நீங்க என்ன செய்யறது இல்ல? விண்ணப்பம் ஜெபம் பண்ணுறது இல்ல. ஆண்டவரே என்னை உயர்த்தும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல நீ சித்திக்க பண்ணும், இந்த காரியத்துல என்னை மேன்மைப்படுத்தும், இந்த காரியத்துல என்னை மற்றவர்களுக்கு முன்பதாக கர்த்தாவே ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணுங்க. You pray, you pray, you pray until you get the answer. You pray. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது எப்படி? ஜெபம் பண்றது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனா ஜெபத்தை தவிர எல்லா காரியங்களிலும் நம்ம என்ன செய்யறோம்? முட்டி மோதுறோம். அது கிடைக்காது, அது சித்திக்கிறது இல்லை. அதுக்கு பதிலா கஷ்டத்தின் மேல கஷ்டம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுமே ஒழிய ஒரு காரியத்திலும் ஒரு இன்ச்சு அளவு கூட முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் ஒரே வார்த்தையில் யாக்கோபு நிருபக்காரன் எழுதும்போது அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யுங்க? தாழ்மைப்படுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் மேல ஒரு கரிசனை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்மை உருவாக்கும் பொழுதே
நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். இப்போ நம்ம இந்த கட்டடத்தை கட்டணும்னா இந்த கட்டடம் எப்படி இருக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், இது எந்த மெட்டீரியலில் கட்டப்படணும், வுட்டு எந்த வுட்டில் போடணும், எல்லா காரியங்களையும் முன்னாடியே யோசித்து அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணி அந்த வரைபடத்தை கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி எல்லாம் ஒன்றா இருக்குதாங்கிறத செக் பண்ணி அவங்க ஒரு அப்ரூவல் நமக்கு கொடுத்த பிறகு தான் இந்த கட்டடத்தையே நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்க முடியும், கட்ட முடியும். அப்படி இல்லாமல் நாம் கட்டுறோன்னு சொன்னால் கவர்மெண்ட்லேருந்து சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாங்க, இடித்து போட்டுருவாங்க. இது நிற்காது. இதே போல தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் நம்மளை உண்டாக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. அதான் ஏசியா நிருபக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, உன்னை என் உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். நாம யாரு, நம்ம பேர் என்ன? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றாரு, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை நீர் என்ன செஞ்சீர், தெரிந்து கொண்டீர். அப்ப பாருங்க, நாம எப்படி இருக்கணும், எந்த இடத்துக்கு வரணும், எந்த வேலை செய்யணும், எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவருடைய கையில் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நாம என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் அவருடைய, அதாவது ஒரு தகப்பன் இருக்கிறாரு, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு தான் அந்த தகப்பன் விரும்புவார வழிய ஒரு பிள்ளை கெட்டு போகணும், ஒரு பிள்ளை என்ன செய்யணும், நல்லா இருக்கணும், இந்த பிள்ளைக்கு தான் என் சொத்தெல்லாம் கொடுக்கணும், இந்த பிள்ளைக்கு நான் ஒன்றும் கொடுக்கக்கூடாது, அந்த தகப்பன் எந்த ஒரு தகப்பனும் என்ன செய்ய மாட்டான், அப்படி நினைக்கவே மாட்டான். 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், 2 பிள்ளைகளும் நல்ல பொசிஷனுக்கு வரணும், 2 பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். அன்பான தேவ ஜனமே, இந்த உலக பிரகாரமான தகப்பன் மாதிரி அப்படி யோசிக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நம்மை குறித்து எவ்வளோ யோசனை பண்ணுவார் பாரு. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத சந்ததியாராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம், மோர் அஷூரன்ஸ். அதுல ரொம்ப, அதாவது ரொம்ப பர்டிகுலரா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்மளே நல்ல ஈவுகளை கொடுக்கிறோம், பெஸ்டா பிள்ளைகளுக்கு தேடி கொடுக்கிறோம், வாங்கி கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பாரா? நம்ம எல்லாரையும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுக்க, நம்ம நல்லா இருக்கணும். கொஞ்ச காலம் நமக்கு ஏதோ கஷ்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். இந்த உலகத்தில் பாடுகள் இல்லாதபடிக்கு நம்ம ஒருபோதும் நல்லா இருக்க முடியாது, கஷ்டம் இல்லாதபடிக்கு நம்ம முன்னேற முடியாது, பிரயாசப்படாதபடிக்கு நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஒரு முயற்சி வேணும். முயற்சி எடுக்கும்போது சில கஷ்டங்கள் வரும், முயற்சி எடுக்கும்போது சில இடரல்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகி தான் நம்ம போகணும். போராடி தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய வெகு சுலபமாக நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆண்டு சொல்றார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உத்தரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தின் முடிய பரியந்த சதா காலங்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ நல்லா இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கத்துக்குள்ள வர்றோமோ அவ்வளவாய் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் மேன்மைப்படுத்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நம்ம ஆண்டவர் குறித்து நம்ம பார்க்குறோம் பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன, சாட்டையினால் அடிக்கப்பட்டார், ரத்தம் செய்தனார், காரி உமிழ்ந்து துப்புனாங்க, எவ்வளோ பாடங்களை அனுபவிச்சார். ஆனால் இப்போ ஆண்டவர் எங்கே உட்காந்துருக்காரு?
பிதாவினுடைய வலது பார்சத்தில் தேவனுக்கு சமமாய் அமர்ந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியை நியாயந்திருக்கிற ராஜாதி ராஜாவாக அவர் இந்த உலகத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியாக இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறார். பானதேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர், நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்கள். முதலாவதாக தாழ்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சும்மா சுருக்கமா 1-2 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை ஒருத்தர் பார்த்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது, ஒரு மாதிரி ஏளனமா பேசுறது, நக்கலா பேசுறது, ஆண்டவர் அதே தான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறார். ஆனால் வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கும், என்னைக்குமே தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? கிருபையை கொடுக்குறோம். முதல்ல நமக்கு தேவை என்னன்னு தெரியுங்களா? கிருபை வேணும். கிருபை வேணும். கிருபை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்கிற தேவனுடைய கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கேட்குறாரு, ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் இது நீங்கள் இப்படி செய்யும்னு சொல்கிறார். 3 தடவை ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலம் என்ன செய்யும்? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. உனக்கு வலிக்குதா? இந்த வலியை எடுத்து போட்டு. ரொம்ப உனக்கு துக்கமாக இருக்குதா? நான் ஆறுதல் தரேன். ரொம்ப கஷ்டப்படுறியா? இந்த கஷ்டத்தை நான் மாத்துறேன். உனக்கு தேவை கிருபை. கிருபையை பெற்றுக்கோ, கிருபையை பெற்றுக்கோ. இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவர் கிருபை நமக்கு வேணுங்க. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது எழுதுகிறார், நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவர் கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. கிருபையை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபையை தாங்கப்பா. உங்கள் கிருபை, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது உங்கள் கிருபை. உங்கள் கிருபையை கொடுங்கப்பா. அவர் கிருபை இருந்தால் எல்லாமே நடக்குங்க. எல்லாருடைய கண்களையும் தயவு ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய கிருபை, கிரேஸ். அவருடைய கிருபைக்காக கஞ்சிங்க. ஒரு பக்தன் எழுதும்போது எழுதுறாரு, நீ எந்த காரியத்துக்காக ஜெபிக்கலையோ ஆண்டவருடைய கிருபைக்காக ஜெபம். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபைக்காக. அவர் கிருபை வந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு வந்துருங்க. உயர்வு வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும், ஐஸ்வர்யங்கள் வரும். அவருடைய கண்களில் தயவு கிடைச்சா போதும், பெரிய பாதுகாப்பு நமக்கு வருங்க. எவ்வளோ பெரிய ஆபத்துகள் நமக்கு வந்தாலும் சரி, நம்மை காப்பாற்ற அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அவருடைய கிருபை. அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால் தாழ்மையாக நடக்கும். இதே காரியத்தை யாக்கோபு 4:6 நம்ம பார்க்குறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் நினைச்சார், கிருபை அளிக்கிறார். 2வது காரியம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். ஒரு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, நமக்குள்ள இருமாப்புக்கு மாத்திரம் இடம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் இருமாப்பு காட்டாதுங்க. கடின இருதயம் வேண்டாம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? இருமாப்புக்கு பின்னாடி அழிவு இருக்கு, ஒரு பெரிய அழிவு இருக்கு. நம்மளை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும். இருமாப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். அழிவு வரும் முன் இருதயம் என்ன செய்யுமா? இருமாப்பா, கடின இருதயம். வேதத்தில் நிறைய நபர்களை நம்ம எடுக்க முடியும். ஆனால் இப்போ நமக்கு அது டாபிக் இல்லை. அதனால் நான் அப்படியே கடத்துப்பேன். எனவே ஒருபோதும் நம்முடைய இருதயத்தில்
இருமாப்புக்கு இடம் கொடுக்காது. இருமாப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். அடுத்த பகுதியை வாசிங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ். இந்த தாழ்மை நமக்குள்ள வரும்போது, நாம் தாழ்மையாய் நடக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? மேன்மை வரும். முதலாவது ஆண்டவர் கிருபையை நமக்கு கொடுக்குறாரு. இரண்டாவது இந்த தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் மேன்மை. இன்னைக்கு நம்ம மேன்மை அடையணும், மற்றக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் நினைக்கிறோம் இல்லையா? உங்களை ஆண்டருக்கு முன்னாடி தாழ்த்துங்க. மனுஷனுக்கு முன்னாடி வேண்டாம், ஆண்டருக்கு முன்னாடி உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டருக்கு முன்னாடி தாழ்த்துங்க, தாழ்மையாக நடந்துக்கோங்க, தாழ்த்துங்க. தேவ சமூகத்தில் உங்களை எவ்வளவு தாழ்த்தணுமோ தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களோடு பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. நம்ம தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறோம், உடனே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்கிறார். ஆனால் அப்படி செய்ய முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய இருமாப்பு. அந்த இருமாப்பை உடச்சி எடுத்துடணும். அந்த இருமாப்பு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசத்தை தான் விளைவிக்கும் ஒழிய அந்த இருமாப்பு நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க முடியாது. உயர்வு வேணும்னா, மேன்மை வேணும்னா, ஆசீர்வாதம் வேணும்னா, கிருபை வேணும்னா தாழ்த்துங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த தாழ்மை வரும்போது மேன்மை தானாய் நம்மை தேடி வரும், உயர்வு வரும். பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. நானும் உனக்கு ஈக்குவல் தான். நோ, நெவர் நெவர் நெவர். அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. நீங்க ஒருவேளை வயசுல கம்மியா இருக்கலாம், உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரி உங்களை விட வயசுல கம்மியா இருக்கலாம், ஆனா அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தைக்கு நீங்க கட்டுப்பட்டாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் கிடைக்கும், உங்களுக்கு வர வேண்டியதான உயர்வு வரும். அவன் சின்ன பையன், அவனெல்லாம் மதிக்க மாட்டேன். கவர்மெண்ட் அவனுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்குது. இன்னைக்கு சின்ன வயசுல 35 வயதுல எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க, அமைச்சர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீ சின்ன பையன், என் கீழே தான் வரணும்னு ஒருபோதும் நடக்காது. அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தாழ்மையா நடந்துக்கிடுவோம். நம்மளை ஒருபோதும் நாமளே உயர்த்த வேண்டாம். கர்த்தர் உயர்த்தட்டும், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதத்துல நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உங்களை உயர்த்துவேன்னு சொல்றார், உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றார். தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்துல உங்களை தேடி வரும் சொல்றாரு. அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தாழ்மை. முதலாவது நமக்கு கிடைக்கிறது கிருபை, இரண்டாவது நமக்கு கிடைக்கிறது மேன்மை, மூன்றாவது கிடைக்கிறது வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். எப்பவுமே நாமளாம் என்ன செய்யக்கூடாது? எக்கி 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 எவ்வளோ தூரம் தான் போக முடியும்? நோ. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவன் என்ன செய்வான்? தாழ்த்தப்படும், கீழே தான் போ. ஆண்டவர் சொல்ற அதான் வேதம் சொல்லுது, தாழ்மைப்படும். கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படும். அவர் உயர்த்துவார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், தாழ்மைக்கு கிடைக்கக்கூடிய பலன் உயர்வு என்று செய்வார். அந்த உயர்வு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? கிருபையை கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதுப்பா, பொறுமையாயிரு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு கிருபை இருக்கு. மற்ற கண்களை தயவை கொடுப்பேன், கிருபை தார். ரெண்டாவது ஒரு மேன்மை நமக்கு உண்டாகும், மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு கனம் உண்டாகும். மூன்றாவது நம்மளை என்ன செய்யற? டக்குன்னு மேலே உயர்த்துற, அந்த உயர்வு வந்துடும்.
நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சைட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க, மனுஷனுக்கு முன்னாடி இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக அப்படியே நடிப்பாங்க. அது நம்ம ஊரில் ஒரு பாஷை இருக்குது, ஊழ கும்பிடு போடுறாம்பாங்க. அது மீனிங் என்னன்னு தெரியாது. அது என்னது? ஏமாத்துற கும்பிடு. அப்படியே தாழ்மையாக இருக்குது. பின்னாடி போய் நம்மளை பல விதங்களில் பேசிட்டு போவோம். அது கர்த்தர் பார்க்குற, மனுஷன் முகத்தை பார்க்குறான். கர்த்தரும் என்ன செய்கிறாரு? நம்ம இருதயத்தை பார்க்குற. நாம் நடிக்கிறோமா? நாம் உண்மையாக தாழ்மையாக இருக்கிறோமா? நம்ம இருதயத்தை பார்க்குறார். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தா போதும். நான் தாழ்மையாக இருக்கேன், தாழ்மையாக இருக்கேன், தாழ்மையாக இருக்கேன். ஒரு ஊழியக்காரர் எப்பவுமே, அவர் இப்போ இறந்துட்டார், வயசானவர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அவரை சந்திக்கும் போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர் சொல்லுவார், ஐயா இந்த ஏழை ஊழியக்காரையா உலகத்தை 7 முறை சுற்றிட்டு வந்துட்டையா. ஏழை ஊழியக்காரன் உலகத்தை என்ன செஞ்சிட்டாரு? 7 முறை சுற்றிட்டு வந்திருக்காரு. ஒரு தாழ்மை. இந்த தாழ்மையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. உண்மையாகவே தாழ்மையாக ஆண்டுக்கு முன்னாடி கர்த்தர் பார்க்குறார். நம்முடைய பேச்சில், செயல்பாடுகளில், நம்முடைய கிரியைகளில் ஒரு தாழ்மை வெளிப்படும் பொழுது நிச்சயமாக நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வார்த்தையில் ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது, எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுறது இருக்கக்கூடாது. கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் என்னது? தாழ்மையினுடைய ஒரு வெளிப்பாடு. தாழ்மையை நடந்துக்கோங்க, ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நல்லா இருப்பீங்க. சில நேரங்களில் ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்வார் தெரியுமா? டெஸ்ட் பண்ணுவார். என் மகன் எப்படி இருக்கான், என் மகன் எப்படி இருக்கா, கணவன் மனைவிகள் எப்படி இருக்காங்க, பெற்றோர் பிள்ளைகளோடு எப்படி இருக்காங்க, குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறாருங்க. எல்லா காரியங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் இந்த வாரத்தில் நமக்கு என்ன பேசுறாரு அதை நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க, நல்லா இருக்கும். கர்த்தருக்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு வந்து சுருக்கமாக நான் முடிக்கிறேன். வாசிங்க 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இந்த சம்பவத்தை எடுத்தோன்னா இது ஒரு தனி பிரசங்கம். நான் இந்த தாழ்மைங்கிறதுக்கு மாத்திரம் சுட்டி காட்டிட்டு நான் அடுத்த பகுதிக்கு வந்தேன். இந்த ஆகாப் ராஜாவினுடைய மனைவி ஏசபேல். இந்த ஆகாப் ராஜாவை குறித்து வேதத்தில் அதுக்கு முன்னாடி வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவிக்கு விற்று போட்டவனாகிய ஆகாப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏசபேலை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். பேலியாளின் மகளாகிய ஏசபேல்னு சொல்லப்பட்டிருக்கு. பேலியாளின் மகள், பிசாசுமாவான்னு அர்த்தம். அவளை கல்யாணம் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த ராஜாவினுடைய அரண்மனைக்கு பக்கத்தில், ஆகாப்பினுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த திராட்சை தோட்டம் நாபோத் என்கிறதான ஒரு இஸ்ரவேலனுடைய
ஒரு யூத புத்திரனுடைய திராட்சை தோட்டம். இவனுக்கு ஒரு ஆசை, கீரை சாப்பிடணும்னு. இந்த கீரை கொள்ளையா மாத்துறதுக்கு என்ன செய்யறான், இந்த திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டு அதுல கீரை பயிரிடணும்னு ஆசைப்படுறான். அப்ப உடனே இந்த நாபோத்தை கூப்பிட்டு கேட்கிறான், நாபோத்தே, இந்த திராட்சை தோட்டத்துக்கு பதிலாக உனக்கு வேறொரு நல்ல திராட்சை தோட்டம் தர்றேன், அல்லது அதுவும் வேண்டான்னு சொன்னா உனக்கு என்ன செய்யற, இதுக்குரிய விளக்கரையத்தை கொடுத்துட்றேன், நீ என்ன செய்ய, இதை எனக்கு சொந்தமாக்கி கொடு, நான் அதுல கீரை தோட்டம் போடணும். உடனே நாபோத் சொல்றான், ராஜாவே, இது யாருடையது, எங்க பிதாக்களுடைய சுதந்திரம், இது தலைமுறை தலைமுறையா எனக்கு வந்திருக்கு, அதனால எங்க பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், விட்டுப்பட மாட்டேன், பிதாக்களுடைய சுதந்திரத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன். இதை சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு ராஜாவாக்கும் எனக்கு இவன் இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் தன்னுடைய ரூம்ல கட்டில் என்ன செஞ்சிட்டான், ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு போய் படுத்துட்டான். அவனுடைய மனைவி இந்த பிசாசு மாவா என்ன செய்யறா, உள்ள வர்றா. ஏயா, ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? அவன் சொல்றான், அந்த மாதிரி நான் திராட்சை தோட்டம், நாபோத் திராட்சை தோட்டத்தை நான் கீரை தோட்டம் மாத்துறது கேட்டேன், அவன் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே அவன் சொல்றான், அட போயா, நீ ஒரு ராஜா, இதுக்கு போய் மூஞ்சி தூக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குறிய, ஏழும்பு, இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு என்ன செய்கிறேன், இந்த தோட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த ஊர் மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். நீ உபவாசம் சொல்லி நாபோத்தை அங்கே வரவழைச்சி அவனுக்கு விரோதமாக 2 பேலியாளின் பிள்ளைகளை எழுப்பி, பிசாசு பிள்ளைங்க, சாட்சி சொல்றவங்க யாரு, பிசாசு பிள்ளைங்க, இவன் ராஜாவுக்கு விரோதமா பேசணும், ராஜாவை தூஷித்தான் சொல்லிட்டு அவனை என்ன செய்யுங்க, கல்லறிஞ்சு கொண்டு மாட்டுருங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, இந்த இயேசுவேல், அதாவது இந்த இயேசுவேல் எழுதினாலும் இயேசுவேல் எழுதுனேன்னு எழுதல, ஆகாப் ராஜாவுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புறான். அப்ப அது யாரு எழுதின மாதிரி தான் ஆகுது, ஆகாப் ராஜா. கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து தகவல் வருது, நாபோத் செத்து போயிட்டான். அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள உங்களுக்கு விரோதமா பிசாசு சில நேரங்களில் மரணத்தை கூட கொண்டு வருவான். கவலைப்படாங்க. எபிரேய நிறுவத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, வாளால் அறுப்புண்டார், ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அந்த வேதத்தில் நான் பார்க்கிறோம், காலாட்களோட போகும்போதே நீங்கள் சோர்ந்து போவீர்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓட போறீங்க? கடைசி காலம். நம்முடைய விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டிய இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். நல்ல ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைமைகளிலேயே நாம என்ன செய்யறோம், நம்ம ஒரு மாதிரி நிர்விசாரமா இருக்கிறோம். ஆராதனைகள்ல ஒரு ஃபர்ஸ்ட் சண்டே வந்தா போதும், அண்ணா அடுத்த ஃபர்ஸ்ட் சண்டே போய்க்கலாம். நமக்குள்ள ஒரு நிர்விசாரம். 7:30 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணி 9 மணிக்கு கூட போய்க்கலாம். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் ஒரு பயபக்தியை காட்டுங்க. நிர்விசாரம் வேண்டாம். கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமயமா இருக்கு. நாம மற்ற காரியங்களுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதே போல கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்திலும் நீங்க முன்னுரிமை கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதமே தனிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஒரு அவசரம், டைம் ஆயிடுச்சு. சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் சில நேரங்களில் லேட் ஆகலாம், தவறு இல்லை. 7:30 மணிக்கு நம்ம எப்படியாவது சபைக்கு வந்துடணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபோன் கால் வரும், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஆண்டு பார்க்குறாரு, அது பிரச்சனையே இல்லை. ஆனால்
ஆராதனை தானே, அது பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் போட்டு விடு. 9 மணிக்கு தான் ரெடியே வீட்டில் துணியை மாற்ற ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நமக்கு என்ன இல்லை, நல்ல ஒரு ஆட்டிடியூடு இல்லை. ஆண்டவர் கவனிக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு போகிறதுல நம்ம எவ்வளோ ஆசையாக இருக்கிறோம், எப்படி வர்றோம். இதே ஒரு காரியம் 7:30 மணிக்கு ட்ரெயின், 7:30 மணிக்கு ஃப்ளைட்டு, எவ்வளோ ப்ரீவியஸாக நம்ம பிளான் பண்ணி நம்ம காரியங்களை செய்கிறோம். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய காரியம், தேவனுடைய ஆராதனை, தேவனை தொழுது கொண்டு தேவன் இருக்கிறாருங்க. எல்லா காரியத்திலும் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மை நடந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க. கொஞ்ச நேரத்தில் ஏசேபாள் சொல்றா, நீ போய் அவன் செத்து போயிட்டான், இவன் போறான். தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு, தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கிட்டு அந்த நாபோத் திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ள முடியும், அவன் போறான். வழியில் ஆண்டவர் தேவனுடைய தீர்க்கதரிசி போய் அனுப்புறேன், அவனிடத்துல சொல்லு, நாபோத்தின் ரத்தத்தை நக்குன அதே இடத்துல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். உன்னுடைய சந்ததியில ஒருவன் இல்லாதபடி சொவர்ல நீர் விடக்கூடியதான நாய் முதலாக இருக்க இல்லாதபடிக்கு என்ன செய்ய விடும், அழிக்கப்படும். ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வந்து கொடுக்குறான் பாரு. அப்பதான் ஆகாப் ராஜா என்ன செய்யிட்டான் தெரியுமா, பயந்துட்டான். பயந்துட்டு தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டுக்கு முன்னாடி என்ன செய்யறான், தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து உபவாசம் பண்ணி ரெட்டொடுத்தி ஆண்டு சமூகத்தில் போய் உட்காந்துட்டான். மன்றாடுறோம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த இடத்துக்கு நான் முதல்ல ஆசைப்பட்டிருக்க கூடாது. பாருங்க, யாக்கோபு நிருபக்காரன் எழுதினார் பார்த்தீங்களா, இச்சை. அந்த இடத்தை இச்சிக்கிறான். இவனுக்கு எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்க. அவன் ஒரு ஏழை, பரம்பரையா அந்த சின்ன ஒரு இடம் திராட்சை தோட்டம், அதை காப்பாற்றிக்கிட்டு வர்றான். தான் இச்சித்து தான் அடைகிறதுக்காக அவன்கிட்ட போய் போராடி பார்க்குறான், கிடைக்கல. என்ன செய்யறான், கொலையே பண்ணிட்டான். தாங்க நடக்கும். சில நேரங்களில் நம்முடைய இச்சையை நிறைவேற்றுகிறதற்கு பிசாசானவன் நம்மளை தூண்டி விட்டு நம்மளை என்ன செஞ்சிருவான், கொலை குற்றத்தில் கூட கொண்டு விட்டுருவான். அதிலே பிந்தின வசனங்களை அந்த 10 வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாஸ்தவம் பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. அவன் தான் கொண்டு வர்றது எல்லா பிரச்சனைகளையும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிரச்சனைகள், இந்த இச்சைகள், இந்த சண்டை, இந்த கொலை, இந்த பொறாமை எல்லாத்துக்கும் அதிபதி யாரு, பிசாசு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிந்தின நாட்கள்ல இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. எங்க வர்றான், அங்க வந்து நிக்கிறான் மேல் மாடியில. யாரு, இந்த இயேசுபல் நின்று பார்த்துட்டு இருக்கிறா. என் கூட நிக்கிறவன் அவளை பிடிச்சி கீழே தள்ளு பாருங்க. மேல இருந்து கீழே தள்ளி விட்டான். தலை மண்டை தெரிச்சு ரத்தம் எல்லாம் கீழே கொட்டிச்சு. அப்படிதான் செத்தா இயேசுபல். ஆகாப் ராஜா எப்படி செத்தான், நினையாமல் ஒருத்தன் எதிராளி பெலிஸ்தன் என்ன செய்யறான், அம்பு எய்றான் பாருங்க, அவனுடைய விழால குத்திருச்சு. அவனால அடுத்து உயிரோட நிக்க முடியல, அப்படியே மயங்கி விழுந்தான். ரதத்திலே செத்து போனான். அன்னைக்கு யுத்தம் நின்றுச்சு. அந்த ரதத்தை கொண்டு வந்து அந்த அந்த குளத்துல கழுவுறாங்க. நாய்கள் அந்த ரத்தத்தை வைக்கணுதுன்னு சொல்லி. கத்துடைய ஒருபோது கத்துடைய வார்த்தை தவறாதுங்க. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் நமக்கு பலிக்கும், சாபமாக இருந்தாலும் பலிக்கும். ஸோ நம்ம ஆசீர்வாதத்தை சந்தேகப்படாதுங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உயர்வு கொடுப்பேன்னு சொல்கிறாரு, உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையாக நடந்து அந்த உயர்வை நம்ம என்ன செய்யணும், சுதந்திரித்து கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி ஆண்டவர் கவனிக்கிறாருங்கிறதான அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கட்டும். 3வது காரியம், he will lift you up. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துருங்க, முடிச்சிடலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால்
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். போதும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்க முடியும், நேரம் இல்லை. நம்ம இந்த வசனம் நமக்கு அநேக முறை யோசித்திருக்கோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் சுருக்கமாக அந்த கருத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்ற காலம், இந்த சீசன் ஆஃப் காட், ஏற்ற காலம், இந்த டைம் ஆஃப் காட். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்காரு. அதுவரை நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கும். அடங்கி இருக்கு. ஆண்டு உயர்த்து, தேவன் உயர்த்து. ஆண்டு சொல்லியிருக்கார், தேவன் உயர்த்து. இந்த 1ஆம் தேதி ஆண்டு நம்மகிட்ட பேசியிருக்கேன், நான் உங்களை உயர்த்துவேன். எஸ், நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஆண்டுக்கு முன்னாடி தாழ்மை. ஆமாம், நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது, தேவன் நம்மளை உயர்த்தணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பலத்தை கைக்குள்ள இருக்கணும். நாமளாம் போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காதுங்க. செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யுங்க, போட வேண்டிய அப்ளிகேஷனை போடுங்க, ட்ரை பண்ண வேண்டியதை ட்ரை பண்ணுங்க, அட்டன் பண்ண வேண்டிய இன்டர்வியூகளை அட்டன் பண்ணுங்க. பி ரைட். ஆர்டர் கைக்குள்ள அடங்கி இருங்க. He has the time to lift you up. Definitely he will lift you up. Definitely you will get the answer. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் உங்களுக்கு மேன்மை அடையும். இந்த மாசத்துல 28 நாள் இருக்குல்ல, இந்த 28 நாள்ல எந்த நாள்லயும் உங்களுக்கு நடக்குங்க. லேலுயா, விசுவாசிங்க. இந்த 28 நாள்ல எனக்கு கண்டிப்பா நடக்கும் சொல்லி நீங்க விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் நடக்கும். தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய டைமுக்காக காத்துருங்க. ஆண்டுக்கு முன்னாடி எப்பவும் தாழ்மையாக நடந்துக்கோங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், ஒரு குறைவில்லாமல் நம்மளை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். வெறுமையாக்குகிறோம், வெறுமையாக்குகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கைக்குள்ள இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கைக்குள்ள இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கைக்குள்ள இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. ஓ மைட்டி காட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, வேளையில் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டவர்களை மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்கிறவர்களாய் உம்முடைய சமூகத்தில் பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்து உம்முடைய உயர்வையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தாரும். இப்பொழுதும் நாங்கள் படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் வேலை செய்ய நீர் கொடுத்த ஊதிய பணத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையின்படி தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பிரித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைக்க இருக்கிறதே உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற ஆசீர்வாதத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அளவில்லாமல் நீர் நிரப்பும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒரு விஷயங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, உம்முடைய அடிக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய சரீரத்துக்கு ஒப்பான பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்கு ஒப்பான அப்பமும் நீர் இந்த உலகில் எங்களை மீட்கும்படி சிந்தினதான உம்முடைய இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசமும்
வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இவைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுவீராக. இவைகளை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து ஆண்டவரே புசித்து பானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்களாக அதை புசித்து பானம் பண்ண ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த காணிக்கை நேரத்தை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆளுகை செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலோ கர்த்தருடைய பந்திக்குரியதான திராட்சை ரசம் அப்பம் முழுதான குப்பி இருக்கிறது. நீங்கள் முன்பதாக காணிக்கை செலுத்த வரும் பொழுது உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் படைத்து விட்டு முன்பதாக வந்து இந்த பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும், மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்த பந்திக்கு ஆயத்தமுடையவர்கள், நீங்கள் முன்பதாக வந்து ஒரு குப்பியை எடுத்து செல்லுங்கள். சேர்ந்து புசித்து பானம் பண்ணுவோம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து புசித்து பானம் பண்ணுவோமாக. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமும் கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே.
என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற இந்த கர்த்தருடைய பந்தியை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தரும்படியாக நம்மத்தில் இருக்கிறதான பாஸ்டர் பிரேம் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் தலைகளை வணங்கி பயபக்தியாக ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நமக்காக தன் சொந்த சரீரத்தை தந்ததான தெய்வம், நமக்காக அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தை தந்ததான தெய்வம், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு ஆடு எப்படி ஒப்பு கொடுக்கப்படுமோ அப்படி ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் உமிழ்நீருக்கு தன் முகத்தை மறைக்கவில்லை. அவர் மேலே காரி துப்பினார்கள், அவர் முகத்தை மறைக்காமல் அவைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக நாம் சில வைராக்கியங்கள் வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மனிதன் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இச்சை கொலையில் போய் முடிகிறது, பொறாமை ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த கடைசி காலத்தில் நம்மை எப்படி ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்துகிறதா இருக்கிறதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறதான இந்த அப்பமும் திராட்சை ரசமும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்னதான தெய்வம் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறதான நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இந்த அப்பமும் திராட்சை ரசமும் ஒரு புதிய உடன்படிக்கை. நாம் அவர் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, நமக்காக அவர் வரும் வரை நமக்காக அவர் வருவார் என்றதான அந்த நம்பிக்கையும், அவர் சொன்ன வார்த்தையின் நம்பிக்கையும் இன்று வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. நிச்சயமாக அதை செய்ய அவர் வர இருக்கிறார். அவர் சீக்கிரம் வர இருக்கிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தின் ஆண்டவர் அப்பா, முதல் நாளிலே முதல் மணி நேரத்திலே கூட உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வரும்படியாய் நீர் எங்களுக்கு தந்ததான இந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனை
எத்தனையோ இடங்களிலே போய் நாங்கள் ஆண்டவரே அப்பா தாழ்மைப்படுகிறோம், ஆனால் அங்கே உயர்வு கிடைப்பது இல்லை. எங்கள் தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் நீர் எங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த திருவிருந்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எனக்காக, எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய சாபங்களையும் எங்களுடைய ஆண்டவரே பாவங்களையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்கள் ஆண்டவரே அப்பா அவைகளினாலே நீர் காயப்பட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்டதான் ஆண்டவரை வார்த்தைகளினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டவர் அப்பா அன்பு கூர்ந்து ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கரங்களில் இருக்கிறதான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டுமா எங்களுக்கு ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறதான தேவதாசனையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். சபை மக்கள் யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை போஜனம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்முடைய கரங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் முழுவது கடைசி சொட்டு ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. இந்த பாடு மரணத்தை நினைவு கூறுவது தான் இந்த கர்த்தருடைய பந்தி. நம்முடைய கரத்திலே அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரசம், அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமான அப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான ஆகாரத்தை உட்கொள்வது போல அல்லாமல் பயபக்தியோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, பரிசுத்த சிந்தையோடு கூட நாம் இதை புசித்து பானம் பண்ண வேண்டும். ஒரு சில வினாடிகள் ஆண்டவருடைய பாடு மரணத்தை நம்முடைய மனக்கண் என்பதாக கொண்டு வருவோம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. இத்தனை பாடுகளும் ஏன் அவர் அனுபவிக்க வேண்டும்? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் கூட, இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் கழுவி இந்த பந்திக்கு தகுதிப்படுத்தும். பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நம்மை நாமே நிதானத்தை அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சிலர் அபாத்திரமாய் புசித்தவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், சிலர் மரித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அபாத்திரமாய் புசித்து பானம் பண்ணாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஒரு சில வினாடிகள் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துமே, உம்முடைய ரத்தத்தினால் கழுவுமே ஆண்டவரே. இந்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இருக்கிறபடியா, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பான திராட்சை ரசத்தை பானம் பண்ணி அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்கு ஒப்பான அப்பத்தை நாம் புசிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவி என்றென்னை அவர் தள்ள
தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம். அவருடைய சிலுவை பாடு மரணத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, சரீர ஆரோக்கியத்தை வாக்கு பண்ணியிருக்கிற வழியா இந்த பந்தியிலே நாம் ஆண்டவருடைய மாம்சத்துக்கு அடையாளமான அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசத்தை பானம் பண்ணினது நிமித்தம் அவருடைய இரத்தத்தின் வல்லமை சகல ஆசீர்வாதங்களையும் நமக்குள் கொண்டு வந்திருக்கிறபடியால் விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான அப்பமும் திராட்சரசமும் நமக்கு உண்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் சந்தித்து வரக்கூடிய நாட்களிலே இந்த பந்திக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க முடியாய், நம்முடைய பந்தியின் எல்லையை ஆண்டவர் விரிவாக்க முடியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானதிற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அடைத்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். நீ நல்லவ, நீ பெரியவ, நீ ராஜாதி ராஜாப்பா. நீ தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஆண்டவரே உண்மையே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்தீங்கப்பா. நீங்க வந்ததுனால இன்னைக்கு நாங்க ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். நீங்க வந்ததுனால நாங்க இன்னைக்கு நரகத்துக்கு தப்பி இருக்கிறோம். நீங்க வந்ததுனால இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் 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 அப்பா. இந்த கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பந்தியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் ஐயா. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமாய் நடக்க, உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட, ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டவர்களாய் ஆண்டவரே வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. தாராதில் கலந்து கொண்ட அருமையான ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. சரீர பலவீனத்தோடு வந்திருப்பாங்க சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஆண்டவர் உம்முடைய பலத்தை அனுப்பி சுக வீணங்களை மாற்றுபடுபடியா ஜெபிக்கிறோம். ரத்தத்தின் வல்லமை பலவீனங்களை எடுத்து விடுபடியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களை காணப்படுற சத்துருடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நெருக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், சமாதான குறைபாடுகள் மாறட்டும்.
இயேசுவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்ப ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி தேவன் உங்களை உயர்த்துவார். God will lift you up. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதம் ஒரு உயர்வின் மாதமா இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும், தேவ சமாதானம் நிறைந்த மாதமா இருக்கட்டும், உம்முடைய கிருபைகள் அளவில்லாமல் ஊட்டப்படுகிற மாதமா இருக்கட்டும். எங்களையும் பிள்ளைகளையும் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். தாராள கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.